அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மையாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனெனில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகவே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைய கஷ்டங்கள் நாளைய சந்தோஷத்துக்கு முன்பகுதியாக இருக்கலாம். வெயில் அடிக்கும்போதுதான் நிழலின் அருமை தெரியும். நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் கஷ்டப்பட்ட நாட்களின் நினைவுகள் பசுமையாக வந்து ஒட்டிக்கொள்ளும். எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், இன்று நன்றாக இருக்கிறோமே என்ற ஒரு நிம்மதி வரும். பிரியமானவர்களே, எந்த கஷ்டமும், எந்த நெருக்கமும், எந்த பாடுகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. தேவனிடத்தில் வந்து சேர்ந்தவர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் அல்லது அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். அவர் நன்மையை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். முழு உலகத்தின் பாவத்துக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லா நன்மைகளும் தருவார் என்பது வெகு நிச்சயம். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.